எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க மீடியா பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ஆரூர் ராஜா சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவர் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ அருள் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். என்னை கொஞ்சம் லைட்டாக அழகாக காமிச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு டெபியூ ஃபிலிம். ஸோ கொஞ்சம் இன்னும் நான் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு எனக்கு தெரியும். நான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி மென்மேலும் நல்லா வரும். ஸோ இந்த ஃபிலிம் கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தேங்க்யூ அப்பா அம்மா. அவங்க சப்போர்ட் இல்லாமல் நான் இந்த இடத்துல இருக்க முடியாது. ஸோ ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்பா அம்மா. தேங்க்யூ. வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வருது. எனக்கு என்ன கரோனானால நம்ம நிறைய மாதம் வீட்டிலேயே உட்காரிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் ஒரு நாள் வந்துடும் நிறைய வெயிட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நாள் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் வந்தேன். எனக்கு ஒரு கால் வந்த உடனே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு வந்தேன். டைரக்டர் ஆரூர் ராஜா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு தெரியும் ஒரு படம் இவ்வளோ தூரம் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு புது படம், ரொம்ப உங்கள் கஷ்டம் எனக்கு தெரியுது. நானும் நிறையா பார்த்துருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்வேதா, ஆல் தி பெஸ்ட். யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். அண்ட் ஐ ஹோப் இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி ஆகணும்னு நான் மனசார ஐ எம் ஜஸ்ட் ஹோப்பிங். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச். மாலை வணக்கங்கள். ஒரு நாட்டோட வளர்ச்சி வந்து ஒரு வலிமையான பெண் கையில் இருக்குது. அது எப்படின்னு கேட்பீங்களா? ஏன்னா ஒரு வலிமையான பெண் மட்டும்தான் ஒரு வலிமையான குழந்தைங்களை கொடுக்க முடியும். அந்த குழந்தைங்க தான் நாளைக்கு ஒரு வலிமையாக குடிமகனாக வராங்க. அந்த குடிமகன் தான் ஒரு வலுவான நாட்டை உருவாக்குறாங்க. ஸோ ஒரு வலிமையான பெண் ஒரு வலிமையான நாட்டை வந்து உருவாக்க முடியும். ராஜா சார், நீங்கள் உங்களோட இது முதல் படம் இருந்தாலும் நீங்கள் எந்த படம் வேணாலும் எடுத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சமுதாய மேலே அக்கறைப்பட்டுட்டு இது ஒரு அருமையான ஒரு படம் நீங்கள் எடுத்திருக்கீங்க. அண்ட் அதுக்கு நிறைய வாழ்த்துக்கள். ஸ்வேதா, நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. அதுக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய படங்கள் வாய்ப்பு வந்து நீங்கள் இன்னும் மேலே வளரணும்னு வாழ்த்துறவங்கள. ஜான்சன், எப்போவுமே நீங்கள் வந்து இப்படி ஒரு நல்ல சமூக சார்ந்த ஒரு சொசைட்டிக்கு நல்லா இருக்கிற காசஸ்க்கும் ஒரு நல்ல விஷயத்துக்கு என்னை கூப்பிட்றதுக்கு எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் ஒரே ஒரு வேண்டுகோள் எல்லாருக்கிட்ட சொல்கிறேன். அது என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு எப்போவுமே இப்படி ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கும்போது ப்ளீஸ் நீங்கள் வந்து தயங்காமல் உங்கள் அம்மா அப்பாவுக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வந்து கன்வே பண்ணுங்க. ஏன்னா இது நீங்கள் பண்ணாதான் உங்களால் இந்த சுச்சுவேஷன் தாண்டி வெளில வர முடியும். இதை நீங்கள் வந்து எப்போவுமே உங்களுக்குள்ளே வச்சிட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஒரு இந்த கொடுமை பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு வாட்டி யோசிக்கணும். இது என்னோட பொண்ணாக இருந்ததுன்னா, இது என்னோட தங்கச்சியாக இருந்ததுன்னா, இது என் அம்மா இருந்ததுன்னா நான் இப்படியே தான் பண்ணுவேன்னா. யாராவது உங்கள் தங்கச்சிக்காக நீங்கள் இப்படி யோசிக்க முடியலல்ல. ஆனால் இந்த சூழ்நிலை நம்மளால் மாற்ற முடியும். நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கிற ஒரு மனிதர்களும் இந்த கேட்டுட்டு இருக்கிற எல்லாருமே மீடியா அஃப்கோர்ஸ் பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துக்கு. எல்லாருமே நம்ம கூட இருந்துட்டு வலிமையா, ஏன்னா கெட்டவனை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நல்லவனை சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எல்லாருமே நம்ம பெண்களே எவ்வளோ நம்ம வலிமையாக அவங்கள நம்ம வளர்க்கணுமோ அதே மாதிரி நம்ம பையங்களையும் வந்து ஒரு பொண்ணை வந்து நீங்கள் எப்படி மதிக்கணும், அவங்கள எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு அதுவும் நம்ம கற்றுக் கொடுத்தோன்னா வர 5 வருஷத்துக்குள்ளே நம்ம இந்த சிச்சுவேஷனை மாற்ற முடியும். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜான் சாருக்கு ரொம்ப நன்றி. இங்கே உட்காந்துட்ருக்க எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டில் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொள். ராஜா சார் என்னை கூப்பிட்டு சொன்னார், மாஸ்டர் இந்த படத்தில் ஒரு 2 ஃபைட் இருக்குது, எனக்கு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு. சரி சார், நான் கதை கொஞ்சம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே சார் நான் பண்ணுறது அப்படின்னு. சரி நான் சொல்கிறேன், ஒரு நாள் வாங்க அப்படின்னாரு. அப்புறம் ஒரு 1 வீக் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு போனேன். கதையை கேட்டப்போ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அப்போது சரி சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு. நான் வந்து மற்ற மாஸ்டருங்க எல்லாம் சொல்கிற மாதிரியே
பெட்டு அதெல்லாம் தேவை, அதெல்லாம் சொல்லிடணும். முதல்ல கதையை கேட்டிங்களா சார்? இந்த கதைக்கு வந்து நீங்கள் சமுதாயத்தில் இப்போது ஒருத்தர் பண்ணியிருந்தா அந்த வழி எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் எனக்கு ஃபைட் வேணும். மற்றபடி அந்த கமர்ஷியல் ஃபைட்டு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு. அதான் இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு நம்ம வீட்டில் ஒரு பாப்பா ஒருத்தவங்க பாதிக்கிறாங்க, எனக்கும் குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைங்க பாதிச்சிச்சுன்னா ஒருத்தவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம். அதையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு ஒரு இயல்பான ஒரு கோபம் வரும். அந்த கோபத்துலேயும் வெறியிலையும் ஒருத்தர் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். அதை அங்கே பூரிய பண்ணி காமிச்சேன். இதுதான் எனக்கு வேணும், யதார்த்தமாக லைவாக எனக்கு வேணும் அப்படின்னு. அதை எனக்கு இந்த படத்தில் பண்ணி கொடுக்க வாய்ப்பளித்த ராஜா சாருக்கு நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாய்ப்பளிக்க அளித்த ராஜா சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். I thank the media people present over here. எனக்கு ஆக்சுவலி அவ்வளோவா பேச வராது தமிழில். முயற்சி பண்ணுறேன், மன்னிச்சிருங்க ஏதாவது தப்பாக பேசிட்டா. திஸ் இஸ் மை டெபியூ ஃபிலிம், டெபியூ சாங் தமிழில். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஷாமோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் ஃபார் த என்டையர் ஃபிலிம் காஸ்ட் அண்ட் க்ரூ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் வரணும்னு நான் ரொம்ப விஷ் பண்ணுறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு சிங் couple of lines from the same movie. வலியே வலியே நீ தூரம் செல்வாயா, வலிமை இழந்தேன் நீ தாங்கிக் கொள்வாயா, அலை இங்கு துள்ளும் போது துளி ஒன்று தரையில் வீழ்ந்தாய், அது மீண்டும் கடலை சேர அதற்கெங்கே வழியும் மீது புலம்புகிறேன், இதற்கு தெரியவில்லை கிழக்கு. தேங்க்யூ ஸோ மச். சுந்தர்சி சார் முத்தன கத்திரிக்காய் படத்தில், ரொம்ப நேரம் பேசுகிறோன்னா மன்னிக்கணும். சுந்தர்சி சார் போட்டு முத்தன கத்திரிக்காய் படத்தில் அரசியல் பாட்டு, ஆகா ஓகோ எலெக்ஷனு கல்லா கட்டும் கலெக்ஷனு மாறி போச்சு நம்ம நேஷனு அப்படின்னு ஒரு பாட்டு. என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, சிங்கர்கிட்ட சொல்லுங்கள் ஒரு கேணயம் பாடுற மாதிரி பாட சொல்லி அந்த பாட்டை எடுத்து கொடுங்கன்னு சுந்தர்சி சார் சொல்லிட்டாரு. காலையில் பாடிட்டேன், சாயந்தரம் ஸ்டூடியோவில் வந்து வாய்ஸை கேட்டுட்டு வேறு யாருமே பாட சொல்லாதீங்க அப்படின்னு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அப்போல்லாம் கூட இந்த பாப்பிலோன்னு உருவாக காரணம் வந்து மிஸ்டர் ராஜா கதை சொன்னாங்க. சரி ஓகே செம சூப்பர், ஓகே இப்போ உள்ள நாட்டு நடப்பை பற்றி ஓகே அப்படின்னு பண்ணோம். மற்றபடி நீங்கள் பார்த்து தான் இப்போ என்ன நடக்க போகுது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த மேட்டர் நல்லா கண்டென்ட்டாக கொண்டு வந்தோம். ரொம்ப தேங்க்ஸ். வந்து ஆக்சுவலாக படம் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்குற போது என்ன பண்ணோன்னா, ஒரு கதையை உருவாக்கணும். இது பாசத்தை வச்சு பயணிக்கலாம் என்று ஆரம்பித்த இந்த பயணம் சரி இது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த பாப்பிலோனுடைய கதை. இந்த கதை எதுக்காக சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இன்னைக்கு நாட்டில் அதிக இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். இது கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒன்று முடிஞ்சதுன்னா அடுத்தது ஒன்று தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்ன, ஸோ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது முன்வைத்து தான் இந்த கதையை வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ இது ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த கதை. அடுத்தது இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா டிஓபி மெயின் பங்கு வகிச்சிருக்காரு. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக வந்து வணக்கம். படத்தில் 3 சாங் தான் பண்ணியிருக்கு. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜா சார், அவரை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு இந்த படம், அவரே ஹீரோவாக நடிச்சிருக்கு. இதுக்கு மெயின் காரணம் இந்த சாங் அவ்வளோ நல்லா வந்தது. மெயின் காரணம் ஒன்று லிரிக்ஸ் ரைட்டர், அப்புறம் வந்து இதில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் தான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணி கூட உட்காந்து ஒர்க் பண்ணதுனால தான் கொஞ்சம் அளவுக்கு என்னால் ஒரு நல்ல அவுட்புட்டு கொடுக்க முடியாது. இதுக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜா சாருக்கு நம்ம ரொம்ப நன்றி. மற்றபடி ஆல் டெக்னீஷியன் சிங்கர்ஸும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. கொஞ்சம் வணக்கம்.